தேஜாஸ். தேஜாஸ் ஃபிளைட் நம்ம நாட்டோட அடையாளம் மற்றும் ப்ரைடா இருக்கும் அப்படின்னு நெனச்சோம். மேலும் இந்த ஃபிளைட்ஸ் இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு மட்டும் சர்வ் பண்றது இல்லாம, ஃபாரினுக்கு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பல கண்ட்ரிக்கு இத எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மூலமா அப்படின்னு கனவு கண்டோம். ஆனா இந்த ஃபிளைட்டோட மேனுஃபேக்சரிங் டிலேஸ், டெக்னிக்கல் இஷ்யூ, சமீபத்தில துபாய்ல நடந்த கிராஷ், இந்த கிராஷால பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளுக்கு ஒரே சந்தோஷம். பாகிஸ்தான் சைனா கூட சேர்ந்து அவங்க நாட்டிலேயே JF-17ங்கிற ஃபிளைட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணி, மியான்மர், நைஜீரியா, அசர்பைஜான் போன்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா, நம்ம நாட்டுல உருவான தேஜாஸ் இதோட ஃபியூச்சர் என்ன? துபாய் இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த ஃபிளைட் கடந்து வந்த ஜர்னி இது எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1980ல இந்திரா காந்தி அவர்கள் தேஜாஸ் புரோகிராம ஸ்டார்ட் பண்ணாங்க. பழைய MiG-21 ஃபிளைட்ஸ ரீப்ளேஸ் பண்ணி, புது தேஜஸ் ஃபிளைட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்த புரோகிராம இன்டெக்ட் பண்ணாங்க. ஆனா, ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி 1990ஸ், 2000ல ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் எதுவுமே சரியா மூவ் ஆகல. புது புது டெட்லைன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா, எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல. அப்புறம் 2000ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுலயும் ஏகப்பட்ட இஷ்யூ, டெக்னிக்கல் ஃபால்ட்ஸு, திரும்ப ரீடிசைனிங், டெஸ்டிங்ன்னு இப்படி போயிட்டே இருந்தது. வருஷம் போக போக புது புது டேட்ஸு, டார்கெட்டு வச்சாங்க. ஆனா, எல்லாமே மிஸ் ஆயிருச்சு. எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல. பல வருஷங்க ஓடிருச்சு இப்படியே. கடைசியா 2016ல தான் ஃபர்ஸ்ட் தேஜாஸ் இன்டக்ட் ஆச்சு. இதுவும் லிமிட்டெட் எடிஷன். நெறைய இம்ப்ரூவ்மென்ட் தேவைப்பட்டுச்சு. இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னா, அந்த டைம்ல 2016ல தேஜாஸ் இருந்ததுக்கும், மார்க்கெட்ல இருந்த அதர் ஃபிளைட்ஸுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸு. மேட்சே ஆக கிடையாது. தேஜாஸுக்கான பிளானு, விஷன் எல்லாம் ரொம்ப பெருசா தான் இருந்துச்சு. அத உருவாக்கி அதோட அப்கிரேட் வெர்ஷன் MK-1A, MK-2 எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியன் ஏர் ஃபோர்ஸுக்கு இணச்சு, மேலும் ஃபாரினுக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனா ரியாலிட்டில இந்த 40 வருஷத்துல வெறும் 40 ஜெட் மட்டும் தான் உருவாக்க முடிஞ்சது. சரி, இப்ப இந்த தேஜஸ் ஃபிளைட்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ஒரு லைட் ஃபைட்டர். ஒரு மாடர்ன் காக்பிட் இருக்கு. ஸ்மால் ரேடார் இருக்கு. இது உருவாக்குனதே இது வந்து ஒரு குயிக் அண்ட் ஷார்ட் ஃபைட்டுக்கு கம்பேட்டபிளா இருக்க மாரி. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு அண்டர் பவர்ட் என்ஜின் தான் பொருத்தியிருக்காங்க. ஒரு சின்ன ரேடார் மட்டுமே இருக்கு. அண்ட் சண்ட போடுற ரேஞ்ச் பார்த்தா ஒரு 500லேருந்து 700 கிலோமீட்டருக்குள்ள மட்டுமே இருக்கும். பேலோட் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 4 டன் மட்டுமே. மிசைல்ஸ் இதெல்லாம் சுமந்துட்டு போறது வெறும் 4 டன் மட்டும் தான் இத எடுத்துட்டு போ முடியும். இத வந்து ரஃபேல் கூடயும் நம்மகிட்ட இருக்க SUMK-30 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜெட்ஸ் இத விட டபுள் த கெப்பாசிட்டி இருக்கு. காம்பேட் ரேஞ்சும் சரி, பேலோட் கெப்பாசிட்டிலயும் சரி. இன்னொரு மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, உள்நாட்ல இந்த பாகங்கள் எங்கேயும் செய்யறதில்ல. நம்ம என்ஜின்ஸ் வந்து ஜெனரல் எலக்ட்ரிக்ல இருந்து தான் வாங்குறோம். அதே மாரி ரேடார்ஸு, அதர் கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து மட்டுமே வாங்குறோம். இப்படி வாங்குறனால இதோட பிரைஸும் ஹையி, தகுந்த நேரத்துக்கு நமக்கு இந்த காம்போனன்ட்ஸும் கிடைக்காது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவால. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, அமெரிக்காக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, அவன் கரெக்ட்டா இன்ஜின் சப்ளைய கட் பண்ணிருவான். ஆப்வியஸா இன்ஜின் இல்லாம நம்ம இத பில்ட்டும் பண்ண முடியாது. இந்த மாரி இந்த ஃபிளைட்ஸுக்கு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு. இப்ப நம்மகிட்ட ஆக்டிவா இருக்கிற ஜெட்ஸ் வந்து MK-1A. கரண்ட்டா இது புரொடக்ஷன் அண்ட் டெலிவரிக்கும் இருக்கு. இதுல AESA ரேடார பொருத்தியிருக்காங்க. இதுல பெட்டர் ஏவியானிக்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இது ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் என்ஜின் தான். அதே பழைய GE என்ஜின்ஸ் தான். இதோட ரேஞ்ச கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வானத்துல பறந்துட்டு இருக்கும்போதே ரீஃப்யூயலிங் டெக்னாலஜியும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த MK-1A ஓட அடுத்த வெர்ஷன் தான் MK-2 மார்க் 2 வெர்ஷனு. இந்த வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது 2030ல தான் ரெடி ஆகும். இப்ப அவைலபிள் கிடையாது. இந்த 2030ல இது ரெடியாகி வரும்போது, நம்ம எதிரி நாடான பாகிஸ்தான், சைனா அவங்க 5த் ஜெனரேஷன் ஃபிளைட்ல பறந்துட்டுருப்பாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா, ரஷ்யா, சைனா கிட்ட 5த் ஜெனரேஷன் ஃபிளைட் ரெடியா இருக்கு. நம்ம 2030ல இது ரெடியாகி வரும்போது, அவங்க இன்னும் அட்வான்ஸா தான் போயிருப்பாங்க. நம்ம கண்டிப்பா அவுட்டேட்டட்ல தான் இருப்போம். இது ரொம்ப டிலே ஆயி 4 டிகேட்ஸ் கடந்து, இது வெளிய வரும்போதே ரொம்ப அவுட்டேட்டடா வந்துருச்சு. இது குளோபலா காம்பீட் பண்ண முடியாத மாரி போயிருச்சு. நம்ம ஃபாரின் பார்ட்ஸ ரொம்ப டிபெண்டன்ட் ஆயி இருக்கனால, இதோட காஸ்ட் ஜாஸ்தியாயி, இதோட பிரைஸே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ ஒரு ரஃபேல் ஜெட்டோ, இல்ல SU-30 MKயோட பிரைஸே வந்துருது. ஆனா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் இத விட இன்னும் நல்லா பெட்டரா இருக்கு. இந்த காரணத்தினாலேயே இந்த ஃபிளைட்ஸ வந்து நம்ம ஆப்பரேஷன் சிந்தூர்ல யூஸ் பண்ண முடியல. SU-MK-30யும் ரஃபேல் ஜெட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அதனால இந்த ஃபிளைட்ஸ் பேட்டில் டெஸ்டடும் இல்ல. இந்த ஃபிளைட்ஸ அர்ஜென்டினா, பிரேசில், நைஜீரியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு நெகோசியேஷன் கூட போயிட்டு இருந்தது.
இப்படி சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் சமீபத்தில துபாய் ஏர் ஷோல டெக்னிக்கல் இஷ்யூவோ இல்ல வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக போய் பொத்துன்னு விழுந்துருச்சு. அது எல்லா டிவிலயும் வேர்ல்டு மீடியா ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணி தேஜஸோட இமேஜும், இந்தியாவோட இமேஜையும் போட்டு நாரடிச்சாங்க. பாகிஸ்தான், சைனா போன்ற நாடுகளெல்லாம் இத புரொபகேண்டா பண்ணி தேஜஸ டிஃபேம் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நமக்கே நெறைய கேள்வி வருது. தேஜஸ் ஃபிளைட்டு ஒரு ஏர் ஷோல ஒரு ஷோகேஸ் பண்ற இடத்திலேயே போய் இப்படி பொத்துன்னு விழுந்துச்சு அப்படின்னா, வார் டைம்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படியா இருக்கும்? இவ்ளோ டிகேட்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மனி ஸ்பெண்ட் பண்ணி, பட் ஸ்டில் இன்னும் வேர்ல்டு கிளாஸுக்கு இத ரீச் பண்ண முடியல. இது இந்தியாக்கும், தேஜாஸுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். சரி, வருங்காலத்தில பார்ப்போம். தேஜாஸ எப்படி ஃபீனிக்ஸ் மாரி இதிலிருந்து மீண்டு பறந்து வந்து, வேர்ல்டு கிளாஸ் ஃபிளைட்டா வந்து, ஒரு டாப் 5ல இடம் பிடிக்குமா அப்படின்னு. அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல அவ்வளதான். நன்றி, வணக்கம்.